23/7/2024. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15/5/2025. மேலே பதிக்கப்பட்டுள்ள இந்த இதில் பார்த்திங்கன்னா 59 அரசு கலைமற்ற மறியல்களை ஷிஃப்ட் 2ல் மொத்தம் 1661 கௌரவ விருதுகளை மாதாந்திர தொகுப்பூதியம் ரூ. 25,000 அவர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2024 முதல் மார்ச் 2025 இது கடந்த வருடத்திற்கான உள்ளது. அதையே மேலே படிக்கப்பட்ட ஆணையின்படி இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் கல்லூரி கல்வி ஆணையர் அரசு கல்லூரியில் 2025-25 இந்த கல்வியாண்டில் 1661 தற்காலிக கௌரவ விருதுகளை தொகுப்பூதிய அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதியும் அவர்களுக்கான மாதாந்திர ஊதியம் 25,000 11 மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறும் மற்றும் ஆசிரியர் பணியாளருக்கு உழைப்பூதியமாக 32,50,800 ரூபாய் மொத்தம். இதற்கான ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 46,25,800 மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்து உரிய ஆணை வழங்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளார். அதே மாதிரி இந்த 59 அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 2ல் 1661 தற்காலிக பணியிடங்கள் இருப்பதனால இவங்களுக்கு ஆர்டரை இஷ்யூ பண்ணுறது எப்படின்னா, இவங்களுக்கு 1661 தற்காலிக அனைவருமே பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு UGC நிர்ணயித்துள்ள கல்வி தகுதி மற்றும் பிற விதிகளின் அடிப்படையில் மட்டுமே அவங்க தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும், அவ்வாறு தொடரப்படும் கௌரவ விருதுகளை தொகுப்பூதிய அடிப்படையில் 11 மாதங்கள் பணிபுரியும் கௌரவர்களுக்கு தற்காலிகமாக தங்கள் பணிக்காலத்தில் இடைநிற்றல் ஏற்பட்டாலோ, இறப்பு மற்றும் இதர காரணங்களின் அடிப்படையில் காலிப்படையும் உருவாகும் நிலை ஏற்பட்டாலோ, அப்படி உருவாகப்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா அரசின் அனுமதி பெற்ற பின்னரே அது நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 2 GLக்கான 3 அரசு கலை மற்றும் கௌரவ விருதுகளுக்கான 3 அரசாணை நிலை சொல்லப்பட்டிருக்கு. 2018, 2020, 2022 இந்த வழிகாட்டு நெறிமுறைப்படி தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக கௌரவ விருதுகளுக்கு மார்ச் 2020க்கான தொகுப்பூதியம் 2025-24 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அம்மாதத்திற்கான தொகுப்பூதிய பட்டியலை அந்த மாதத்திற்கான கணக்கிலேயே சேர்த்து அனைத்து சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலகங்கள் சார் கருவிடங்கள் அம்மாத இறுதியிலேயே சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு. ஸோ அதனால் சேலரிக்கான ஆர்டருங்கிறது இதுதான் வந்துருச்சு. இதே நேரத்தில் இந்த 2 ஆணை சொன்னாங்க பாருங்கள், 2018, 2020, 2022 இது என்னங்கிறத டக்குன்னு பார்த்துக்கலாம் வீடியோவில். இதுதான் அரசாணை எண் 269. இதன் மூலமாக பணியமர்த்தப்படும் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அரசுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பணியமர்த்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாணை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 269 25/11/2022க்கான இணைப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ இவ்வாறு கௌரவர்களாக நியமிக்கப்படும் TN